பேட்டிங் வைஸ் ரெண்டு டீமுமே ரொம்பவே சாலிடாக இருக்காங்க. ஆர்ஆர் போன மேட்ச்சில் 242 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அவங்க லைனப்பில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. கேகேஆர் கிட்டேயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஒரு பேட் கேம் வச்சு கேகேஆர் பேட்ஸ்மேனோட ஃபார்மை நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. இங்கே விக்கெட்ஸும் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக விழுகாது. அப்படிங்கிறனால எனக்கு இந்த ரெண்டு டீமோட பேட்டிங்குமே ஆன் லெவலாக தான் தெரியுறாங்க. பட் கேகேஆர் பேட்ஸ்மேனோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அவங்க வச்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வெரி மினிமம் எட்ஜ் ஆஃப் 1% நான் அவங்களுக்கு இங்கே கொடுப்பேன். அண்ட் அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலிங்னு பார்த்தா அதுலேயும் ரெண்டு டீமும் யங் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க. ஸ்கில் வைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இதுலேயும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. அதே ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தா ரெண்டு டீமும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸை வச்சிருக்காங்க. ஆர்ஆர் கிட்ட ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. கேகேஆர் கிட்ட ரெண்டு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. என்னதான் போன கேமில் வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கியிருந்தாலும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும், சுனில் நரேன் ரொம்பவே நல்லா போட்டிருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தியோட ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் சுனில் நரேனோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்குறப்போ இங்கே அகைன் ஒரு ஸ்லைட் எஜ்ஜை நான் கேகேஆர் கொடுப்பேன். தீக்ஷனாவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. பட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் இவங்க ரெண்டு பேரும் இங்கே கொஞ்சம் பெட்டராக போடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் வெரி ஸ்லைட் எட்ஜை இங்கே நான் மறுபடியும் கேகேஆருக்கு கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ கேகேஆருக்கு இங்கே வெரி மினிமம் எட்ஜ் இருக்குது. அவங்களோட பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ்னால அந்த எட்ஜை நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி இதுவும் ஒரு க்ளோஸ் கேமாக போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எந்த டீமோட பவுலர்ஸ் இங்கே ரொம்பவே எஃபெக்டிவாக எக்கனாமிக்கலாக போடுறாங்களோ அவங்க தான் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. போன எஸ்ஆர்எச் vs ஆர்ஆர் மேட்சை பார்க்குறப்போ அது என்ன தான் ஒரு ஈவினிங் கேமாக இருந்தாலும் அங்கே டியூ ஃபேக்டர்னே ஒன்று கிடையாதுனாலும் அந்த ரெண்டு டீம்ஸும் சேர்ந்து மோர் தென் 500 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் இந்த ரெண்டு டீம்ஸ்கிட்டையும் நிறைய பேட்டிங் பவர்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த மேட்சும் அதே மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை.